ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இந்த வீக்கில் என்னென்ன பயங்கரமான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம மூவிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராமேன் ரைசிங் மூவி அனிமேட்டட் மூவி தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 7.1 அண்ட் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன வயசில் இன்கேஸ் அல்ட்ராமேன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அல்ட்ராமேன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு. அவங்க கூட டேரெக்டாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு கண்டினியூஷன்லாம் கிடையாது. கான்செப்ட் வந்து எஸ் அல்ட்ராமேன் இருந்தார், பட் இப்போ அவர் லெகசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போது அவங்க பையனை தான் வந்து இப்போ நியூ அல்ட்ராமேனை வந்து கொண்டு வராங்க. அண்ட் அதுலேயும் ஒரு சின்ன கைஜு வந்து காப்பாற்றணும். அது ஒரு பேபி கைஜுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுலேயும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்லா ஆக்ஷன் பேக்கப் பண்ணியிருந்தாங்க. விஷுவல் செம்மையாக இருக்குது. ஸ்டோரியும் நல்லபடியாக இருந்தது. அண்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருந்ததா, அதுக்காகவே இந்த படம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரிவ்யூலாம் நான்லாம் 10 out of 10 தந்திருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா, அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட் நம்ம டீப் ட்ராப்னு சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. அண்ட் இப்போ இதை நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ப்ளேஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இவங்க தனியாக வந்து லைக் நார்மல் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை அவங்க வாங்கி இவங்க பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக இந்த படம் நம்ம மடாங் சியோக் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ படத்தில் அவர் தான் ஹீரோ நினச்சிருந்தா பார்த்தா அவர் ஹீரோ கிடையாது, அவர் வில்லனு. அதனால தான் யோசிச்சேன் லைக் நான் மெயினாகவே மேக்ஸிமம் நம்ம மடாங் சியோக்கோட எல்லா மூவிஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நானும் பார்த்ததும் இல்லை, கொஞ்சம் கேள்வியும் படல. அதுக்கப்புறம் போய் இன்டர்னலாக செக் பண்ணி பார்த்தா இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டான ஒரு மூவின்னு கூட சொல்லிக்கலாம். அண்டு இதில் அவர் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக தான் வந்து நடிச்சிருப்பார். இவர் தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தனியாக ஒரு ஐலாண்டில் அங்கே வந்து ஒரு கப்பல் இப்போது போவாங்க. அண்ட் அவங்கள வந்து ஒரு ட்ராப்பில் ஆட்டம் மாட்டி விட்டுருவார். ப்ளஸ் சைக்கோ கில்லரான ஒரு கேரக்டராக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ படம் வந்து ரொம்ப த்ரில்லர் அண்டு ஹை குவாலிட்டி இல்லை, அது இனிஷியலாகவே சொல்லிடுறேன். பட் இன்கேஸ் நீங்கள் மடாங் சியோக்கோட ஃபேன் அண்டு நார்மலாக கொரியன் மூவிஸ் பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்மேனோட சில மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம இப்மேன் ஃப்ரான்ச்சைஸோட கண்டினியூஷன்லாம் கிடையாது. தனியாக நம்ம இப்மேனோட ஒரு பேர் வச்சு அவங்க மூவி எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம யங் இப்மேனோட மூவி தான் கிரைசஸ் டைம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 2020 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 4.7 அண்ட் நம்ம அமேசான் லைக் மினி டிவிலையும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ப்ரைம்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1917 ஹாங்காங்கில் நம்ம இப்மேன் வந்து அப்போ தான் வந்து ஸ்கூல் படிக்க போயிருப்பார். அண்ட் அந்த ஸ்கூலில் சில ஒரு அட்டாக் ஆட்டம் வந்துடும், லைக் ஆல்மோஸ்ட் டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி. அண்ட் அதை வந்து இப்போ எப்படி அவர் தடுக்கிறது தான் படத்தோட கோர் கான்செப்ட். அண்ட் இன்னொரு இப்மேன் அந்த 4 கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு மூவியும் வந்துருக்கு. இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்லாம் கிடையாது, ஜஸ்ட் இப்மேனோட வேறு ஸ்டோரி வச்சு அப்படியே அவங்க மூவி எடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் உண்மையானு கூட எனக்கு இன்னொரு டவுட்டு தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கிராஸ் வெரிஃபை பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம டானியன் நடிச்ச இப்மேன் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ஹை ரேஞ்சான மூவிஸ். ஸோ அதே மாதிரி இந்த படம் இருக்க போகுதுன்னு நம்பினீங்கன்னா அப்படி கிடையாது. பட் இதுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்காக கொஞ்சம் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீரீஸில் நம்ம தி பாய்ஸோட சீசன் 4 அண்ட் இனிஷியல் 3 எபிசோடு இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைம் வீடியோவில் தான். அண்டு அது நான் சொல்ல தேவையில்ல, நீங்கள் பாய்ஸ் பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, ப்ரோ ஜென் வீக் பார்க்கணுமான். எஸ் கைஸ், நடுவில் அங்கங்கே வந்து நம்ம கொடால்கன் யூனிவர்சிட்டி பற்றி வந்து நிறையவே பேசியிருக்காங்க. அண்ட் அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸ்டோரி வைஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வைரஸ் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க அந்த யூனிவர்சிட்டியில் தான். ஸோ அதுக்காக நீங்கள் ஜென்வியை மஸ்ட் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாய்ஸோட 3 சீசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்வி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சீசன் 4 நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எப்படியோ வீக்லி ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் இப்போதைக்கு வெறும் 3 எபிசோட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கரமாக தான் இருக்குது. அண்ட் ஒருத்தன் வந்து லைக் கமெண்ட்ஸில் யாரோ ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, ப்ரோ இல்லை நம்ம அடல்ட்டான சில சீன்ஸ் இருக்குமான்னு. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறோம், பாய்ஸ்னாலே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். விஷுவலாகவும் அங்கங்கே ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வித் காஷன்ஸோட பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரிஜர்டனோட சீசன் 3 அண்ட் பார்ட் 2ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரிமைனிங்கான எபிசோட்ஸ் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீசன் 3யோட. போன மந்த் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போது 5th 6th அண்ட் 7th and 8th எபிசோடை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் ஃபுல் ஒரு லவ் ட்ராமா அண்ட் ஒரு பீரியாடிக் கேட்டகிரியான ஒரு சீரீஸ் தான். ஸோ நான் பர்சனலி வந்து பார்த்ததில்லை, ஏன் தெரில. அது கொஞ்சம் லவ் ட்ராமா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அது கொஞ்சம் அந்த சைடில் பார்க்கணும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. பட் இன்கேஸ் நீங்கள் பிரிஜர்டன் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் ரிமைனிங் எபிசோட்ஸை பார்த்துடலாம்.
அண்ட் நம்ம நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன நம்ம கே ட்ராமா இப்போ நம்ம ப்ரைம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அமேசான் மினி டிவிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா டேட்டா நீங்கள் மினி டிவிலையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 எபிசோட்ஸ் அண்டு என்ன ப்ரோ நம்பர்ஸ் ஆக்சுவலாக பார்த்து ஒரு கம்பெனியோட எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸ் செக்ஷனுக்காகவே தனியாக வந்து நம்ம ஒரு கே ட்ராமாவை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கே ட்ராமாவில் லிமிட்டே கிடையாது. அவங்க ஸ்டார்டிங் மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் ஒரு இடத்துலையும் ஒரு தனி லாயர் பேஸ்டாக இருக்கலாம் அண்ட் பொலிட்டிக்கல் வைஸில் இருக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட் செக்ஷன்லேயும் வந்து ஒரு சீரீஸே உருவாக்கிட்டாங்க. அண்ட் இதில் அவங்க எப்படி இந்த கம்பெனியை நல்லதன் கெட்ட சைடில் கொண்டு போகிறாங்களா இல்லையா அதை தான் இந்த நம்பர்ஸ் கேம்ஸாக நம்ம இந்த கே ட்ராமாவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம த வே யூ ஷைனுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன தைவானோட சீரீஸு. ஸோ தைவானீஸ் லாங்குவேஜ்னு சொல்லி தனியாகவும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. பை த வே இதுக்கு டோட்டல் 24 எபிசோட்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம ப்ரைம் வீடியோ அண்ட் நம்ம அமேசான் மினி டிவியில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு கோர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ட்ராமாவை தான் உள்ளே காமிச்சிருக்காங்க. நானும் வெறும் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். அண்ட் இது வரையும் நானும் எந்த ஒரு தைவானிஷ் சீரீஸ் பார்த்தது இல்லையா. ஸோ இன்கேஸ் அது எப்படி இருக்குது அண்ட் ஆக்சுவலாக இது வந்து நம்ம சீரீஸுன்னு சொல்கிறதோட இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா சைடுன்னே சொல்லிடலாம். ஏன்னா அதில் வேறு எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ட்ராமாவை சைடாக தான் அவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஒன் மோர் ஹாப்பி எண்டிங் சொல்லிட்டு இன்னொரு கே ட்ராமா இது கூட நம்ம ப்ரைம் அண்ட் நம்ம மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. 2016 ரிலீஸ் ஆன வித் டோட்டல் 16 எபிசோட்ஸோட. ஸோ எல்லா லவ் ஸ்டோரியிலையும் வந்து அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக தானே இருக்கும். ஸோ இன்னொரு ஹாப்பி எண்டிங் தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் என்ன சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் இமோஷ்னல் டச் ஆன கே ட்ராமாவை நீங்கள் இதில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பை த வே நான் நிறைய கே ட்ராமாஸ்லாம் பார்க்க மாட்டேன். நானும் இனிஷியலி பார்க்க ஆரம்பித்தேன். பட் அது ரொம்பவே டைம் கன்சூமிங்காக இருந்தது. வேறு என்னால் மூவிஸ் அண்ட் சீரீஸை கவர் பண்ண முடியல. அதனால் இப்போதைக்கு நான் எல்லா கே ட்ராமாஸ்லையும் ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டான கே ட்ராமா இருந்தால் கண்டிப்பாக அதை நான் கவர் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு எக்கச்சக்கமான கே ட்ராமாஸ் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அது எல்லாமே எங்கே ப்ரோ நான் பார்க்கணுன்னா நீங்கள் வெறும் அமேசான் மினி டிவியில் போய் சும்மா தமிழ் டப்டான செக்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்களேன். எக்கச்சக்கமான கே ட்ராமாஸ் உங்கள் அங்கே அவைலபிளாக இருக்கும். சைனீஸ்லேருந்து அண்ட் இப்போது என்னென்னமோ லாங்குவேஜும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. டர்க்கிஷு அண்ட் இப்போது பாருங்கள் தைவான் லாங்குவேஜெல்லாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்தால் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.